பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பிரதிநிதிகளாக பெருமைமிக்க இப்பேரவையிலே அமர்ந்து தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றும் மிக பெருமை பொறுப்பினை ஏற்று நாம் வந்துள்ளோம். உறுப்பினர்கள் இதனை கருத்தில் கொண்டு பேரவையின் பணியாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பேரவைக்கு உறுப்பினர்களது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாம் இப்பேரவையின் அலுவலர்கள் ஏற்று நடத்துவதற்கு முன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களையும் பிற சட்டமன்ற செயலாளத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆகியோருக்கு பிறகு அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பெருமக்களை பிராமணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள சட்டமன்ற பேரவையின் முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவராக வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் சான்றிதழ்களை சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் கொடுக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். அதில் உளமாற உறுதியுறுகிறேன் என்றும் கடவுளறிய உறுதியுறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய 2 மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே படிக்க வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் உறுப்பினர்கள் அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு உறுப்பினர் பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டிய உறுதிமொழியை நான் ஏற்கனவே 10/5/2026 அன்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்டு விட்டதால் இப்போது நான் முதலில் உறுப்பினர் பதிவேட்டில் விதிகளில் குறிப்பிட்டுள்ளபடி பேரவை முதன்மை செயலாளர் முன்னிலையில் கையெழுப்பமிடுகிறேன். எனது தேர்தல் சான்றிதழை பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்கிறேன்.